வணக்கம். நான் வர்ணவலசிங்கம், கடத்தொழிலாளர் கூட்டுறவு வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதியும் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் உபதலைவரும். இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழில் சம்பந்தமாக நாங்கள் இந்திய நிறுவப்படைக்கு எதிரான முறையில் போராட்டங்கள் செய்து மகஜர்கள் கொடுத்து எந்தெந்த ஜனாதிபதி ஊடாக சகல பேருக்கும் மகஜர் கொடுத்து இதுவரையில் எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவும் வரை இல்லை. ஆனால் இப்போ 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாத கடைசியில் 2025 கடைசியிலே ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டது. ஒரு அமைதியான ஊர்வலம் ஒன்று யாழ்ப்பாணம் நீதிவளத்துறையை பணிமேலே அதிலே இருந்து துவங்கி கச்சேரி வரையும் ஒரு முற்றுகை போராட்டம், கச்சேரியில் முற்றுகை போராட்டம் ஒன்று செய்யப்பட்டு அது அந்த போராட்டம் நாங்கள் ஒரு காலமும் போராட்டத்தை கொச்சப்படுத்தவே இல்லை, போராட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த போராட்டம் வரவேற்க வேண்டிய விஷயம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த போராட்டத்தில் சில நடைமுறைகள்லாம் பிள்ளை. ஏனென்று சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர் இணைப்பாளர், வடமராட்சி இணைப்பாளர் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு தான் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தது. ஒழுங்கு செய்தும் கடைசியில் இன்றைக்கு என்ன நடக்குது, திருப்பியும் இன்றைக்கு படகு கொண்டான் இருக்கு, பிடிபட்டு கொண்டான் இருக்கு. இன்றைக்கு கட்டக்காட்டிலே எல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்திய நிலவ படகு போகுது. மன்னாரில் பிடிபடுது, நெடுந்தீவு 70 நெடுந்தீவில் பிடிபட்டு கொண்டு தான் இருக்குது. ஆளுங்கட்சியோட சேர்ந்து சிங்கள கட்சியோட நக்கி பிழைச்சு கொண்டு மற்றவனை பார்த்து கையூட்டி வேண்டி கொண்டு இந்தியாவுக்கு பாடுதண்டை மாதிரி தேவையில்லாத வசனங்கள் பாவிச்சு கொண்டு அன்றைக்கு 2025ஆம் ஆண்டு கடைசி 12ஆம் மாதம் நடந்த யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அவர் விஜய் என்ற அவர் ஒலிம்பி அது வர்ணவலசிங்கம் இருக்கிறார், 6-7 வருஷம் மட்டும் இருக்கிறார், இதுகளை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வசனம் பாவிச்சவர். என்னை பற்றி கதைக்கிறதுக்கு உனக்கு அர்ஹதை இல்லை. எங்களை பற்றி கதைக்கணும்னா வாயை கொப்பளிச்சு போட்டு கதைக்கணும். நீங்கள் சிங்கள கட்சியோட நக்கி பிழைச்சு கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு சிங்கள கட்சியோட இருந்து கொண்டு தேவையில்லாத ஆளுங்கட்சியோட இருந்து கொண்டு ஆளுங்கட்சியோட இருந்து கொண்டு பிரச்சனை தீர்க்க வேணும். இந்திய நிறுவப்படம் என்றாலும் சரிதான், உள்ளூரில் தடை செய்யப்பட்ட தொழில்களாக இருந்தாலும் சரிதான், அது தீர்க்கணும். தீர்த்து வச்சால் கட்டிக்காரம். அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியோட இருந்து கொண்டே நீங்கள் ஒரு போராட்டத்தை ஒழுங்கு பண்ணி போராட்டத்தை உங்களுக்கு சாதகமான முறையில் போராட்டத்தை நடத்துறீங்க. அது போராட்டம் வெற்றி. நாங்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்தல, போராட்டத்தை நாங்கள் அது பிள்ளைன்னு சொல்லல, அந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த போராட்டங்கள் யாழ் மாவட்டம் இன்றைக்கு யாழ் மாவட்டம் இல்லாட்டி வட மாகாணம் என்று சொல்லி அமைப்புகள் சேர்ந்தால் அந்த போராட்டத்தை செய்திருக்கணும். அது போராட்டங்கள் அமைப்போடு சேர்ந்தோ செய்யலையோ அது போராட்டம் ஒரு வெற்றிகரமான போராட்டம். அது உண்மையின்படி ஒரு ஆளுங்கட்சியால் உருவாக்கப்பட்ட போராட்டம். நீங்கள் சேரட்ட வேண்டினாலும் வேண்டாட்டின பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆளுங்கட்சியோட நின்றான வேண்டி திண்டான எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைய வரை நாங்கள் அன்றில் இருந்து இன்றைய வரையும் கற்றுக் கொண்டிருக்கிறோம். அது எங்களை பற்றி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. அதே போல் இன்றைக்கு இலங்கை ஒரு பல நாள் படகு இன்னும் ஒரு நாட்டுக்கு வெஸ்டியோன்ற ஒரு நாட்டு எல்லைக்குள்ளே போய் அந்த நாட்டு கடற்படை அதை பிடிச்சு உடனடியாக சர்வதேச சட்டங்களுக்கு அது மீறி தங்களுடைய எல்லைகளை வந்தேன்னு சொல்லி ஆக்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு அதே இடத்துல அந்த படகை கொளுத்தி எரிக்கிறார்கள், கடல்லே வச்சு எரிக்கிறார்கள். அது தீ விட்டு கொழுந்து விட்டு எரியுது, அந்த படகு எரிஞ்சு தாண்டு கொண்டு போகுது. அப்போ இன்றைக்கு இலங்கை படகை இன்னும் ஒரு நாட்டு எல்லைக்கு போனதுக்கு அவங்க பிடிச்சி அதே இடத்துல எரிக்கிறாங்க. ஆனால் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது? இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது? நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போறாங்க. உண்மையின்படி இந்தியால பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், சிதம்பரம், கடலூர் இந்த படகுகளெல்லாம் இங்கே தான் போகுது. கட்டக்காட்டில் இப்போ 2-3 நாளைக்கு முதலும் கட்டக்காட்டில் 200 மீட்டர் தூரம் வரையும் வந்திருக்காங்க, போகுது. அப்போ இதை எங்களுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டு தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் சர்வதேச சட்டத்துக்கு அடிப்படை சட்டம் அமைய தங்களுடைய எல்லைக்கு வந்தோன்னு சொல்லி இன்றைக்கு இலங்கை இந்த படகு எரிக்கப்பட்டது. கடல்லையே வச்சு எரிக்கிறாங்க. பிடிச்ச ஆக்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு இன்றைய படகு கடல்லே எரிக்கப்பட்டது. அப்போ அதே சட்டமே இலங்கைக்கு இல்லையோ? சர்வதேச சட்டம் சொன்னால் எல்லா நாட்டுக்கும் ஒரே சட்டம் தானே. அது இந்தியா அப்படி இல்லை. இங்கே தமிழருக்கு ஒரு சட்டம், சிங்களருக்கு ஒரு சட்டம் தான் இருக்குது எங்களோட நாட்டில். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உள்ளூர் படகு புத்தளத்தில் கல்பட்டி புத்தளத்தில் 2022ஆம் ஆண்டு இது தடை செய்யப்பட்ட தொழில் நிலங்களை இந்த கடல் வளங்களை பாதித்து கடல் வளங்களை அழித்து மீனினத்தை அழிக்கிற தொழில் என்று சொல்லி நீதிமன்றத்தாலேயே தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு தடை செய்யப்பட்டு அண்டையிலிருந்து இன்று வரையும் அந்த தொழில்கள் பாவிக்கிறதுக்கு கல்பட்டி புத்தளத்தில். அதே சட்டம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ வடமாகாணத்தில் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ இலங்கையில 2 சட்டம் தான் நடக்குது.
சிங்களவருக்கு ஒரு சட்டம், தமிழருக்கு ஒரு சட்டம். சிங்களவருக்கு பிழை என்ற உடனே அதை நீங்கள் அரசு பண்ணுறீர்கள், தடை செய்கிறீர்கள். தமிழர் பிழை என்ற உடனே அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னு சொன்னால் அண்டையே வந்த அமைச்சரும் அப்படித்தான், இப்போ இருக்கிற அமைச்சரும் அமைச்சர். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சந்தேகம் எழும்புது. உண்மையின்படி சந்தேகம் என்று தான் தடை செய்யப்பட்ட தொழில்கள் பாவிக்கிறாகட்டும் இவங்க கையூட்டுகள் வேண்டி கொண்டு கண்ணும் காணாமல் பேசாமல் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகம் எழும்புது. ஏனென்று சொன்னால் இப்போ ஜனவரியோட தாங்கள் இந்த தடை செய்யப்பட்ட தொழிலெல்லாம் நிப்பாட்டுவோம் என்று சொல்லி இதே கடத்தொழில் அமைச்சர் வாயால் வட சுட்டவர். இதே எங்கள் கடத்தொழில் அமைச்சர் ஜனவரியோட தடை செய்யப்பட்ட தொழில் அனைத்தும் தடை செய்யப்படும் என்று சொல்லி வாயால் வட சுட்டவர். ஆனால் இன்றைக்கு ஜனவரி 5ஆம் தேதி ஆச்சு, 26ஆம் ஆண்டு பிறந்து இன்றைக்கு 5ஆம் தேதி ஆச்சு. இன்றைய வரையும் எந்த விதமான தொழிலும் தடை என்று அறிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு உள்ளூர் உழுவ படகு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். எங்கள் இந்த கடல் வளங்களை முழுக்க அழித்து மீனினத்தை அழித்து மக்கள் இந்த வாழ்வாரத்தை அழித்து கொண்டிருக்குது. அது ஏன் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்குது? வார வாரம் அமைச்சர் பேர் எல்லாம் கையூட்டோன்றியால் எங்களுக்கு சந்தேகம் அப்படித்தான் வருகுது. ஏனென்று சொன்னால் தடை செய்யப்பட்ட தொழிலுக்கு நீங்கள் ஒத்துழைச்சு தாக்குமதி கொண்டிருக்கிறீர்கள். கடற்தொழில் அமைச்சர் இன்றைய வரையும் இந்த டிக்மா புயல் வந்து எல்லா இடம் பாதிக்கப்பட்டு போட்டுகள் உடைஞ்சு மக்கள் இந்த விலைகள் உபகரணங்கள் கடற்தொழில் அழிஞ்சு இன்றைய கடற்தொழில் மக்கள் கடலுக்கு போகலாத ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். ஒரு இடத்துல கூட வந்து நல்லது கெட்டது நலம் விசாரிக்கல இதே கடற்தொழில் அமைச்சர். ஆனால் அங்கே இருந்து கொண்டு தமிழரசு கட்சியையும் காங்கிரஸ் கட்சியையும் அவன் போதை கடத்துறான், போதை பவுடர் கடத்துறான்னு சொல்லி தேவையில்லாத வசனங்களை பாவிச்சுருக்கிறார். யார் பாவிக்கல போ யார் கடத்து? அரசாங்கத்தில் உள்ள அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கால்வாசி பேரும் போதான கடத்துறான். அதுக்கு துணை போகிறது யார்? அரசாங்கம் தான் துணை போதும். 4 தடவை கடத்துறான், 5ஆம் தடவை பிடிக்கிறேன். யார் யார் அவன் போதை கடத்துறான்னு சொல்லி சகல பேருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே செய்யலாம் கிடக்கு. அப்போ இன்றைக்கு உண்மையின்படி எங்களுக்கு தடை செய்யப்பட்ட தொழில் இன்றைக்கு உண்மையாக சரியான ஒரு கடற்தொழில் அமைச்சராக இருந்தால் அது உண்மையின்படி மக்களால் போட் பண்ணி மக்கள் இந்த போட்டால் வெற்றி அடைஞ்சு மக்கள் வந்து இதால் வந்திருந்தால் ஒரு கடற்தொழில் அமைச்சருக்கு அது தெரிஞ்சிருக்கும், அந்த வழி தெரிஞ்சிருக்கும். ஒன்றில் வந்து கடற்தொழிலை வந்து படிச்சிருக்க வேணும், கடற்தொழில் சம்பந்தமாக படிச்சிருக்கணும், இல்லாட்டி அனுபவம் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ என்னென்ன கடற்தொழில் அமைச்சர் வந்து கடற்தொழிலை பற்றி கதைக்கிறது? கடற்தொழில் அமைச்சர் கடற்தொழிலை விட்டுட்டு வேறு என்ன சொல்லிருக்கிறார்? அவன் கஞ்சா கடத்துறான், இவன் போதை பவுடர் கடத்துறான், அவன் ஐஸ் கடத்துறான்னு சொல்லி. அப்போ கடற்தொழிலாக வந்து நாங்கள் இன்றைக்கு அட்டையிலிருந்து இன்றைய வரையும் கத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையின்படி கடற்தொழிலால் வந்து பாதிப்பு உண்மையாக பலம் முழுக்க அழிக்கப்பட்டு உண்மையாக இந்த கடற்தொழில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறேன். காற்று புயல் கடலுக்கு போறையில் போனாலும் மீன் இல்லை. அப்போ இதுகளை வந்து ஓடிய வந்து இதுகளுக்குரிய நடவடிக்கை எடுத்து தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டி எங்கள்ட கடல் வளங்களை பெருக்கி எங்கள்ட மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்த எந்த விதமான எண்ணமே கிடையாது. ஆனால் வந்த உடனே வாயால் வட சுட்டாக்கள். இப்போ எங்களோட கௌரவ ஜனாதிபதி அவர்களும் வந்து பல இடத்துல உதவி செய்து நடக்கிறீங்கள. இந்த 2 மாதத்தில் உள்ளூர் உழுவ படையை 102 போனவர் இன்றைய வரையே நிறுத்தப்படையில். அப்போ இப்படி எல்லாரும் வாயால் பட சொல்கிறாங்களே தவிர மக்கள் இந்த நலன் கருதி மக்களுக்காக சிந்தித்து மக்களுக்காக செயல்படுற அரசாங்கம் மாதிரி எவருமே இல்லை. உண்மையின்படி அந்த முதல் பழைய ஒரு மஹிந்த அபிரவிராண்ட ஒரு கடற்தொழில் அமைச்சர் இருக்கையில் நாங்கள் 150% தென்னும் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சது. அதுக்கு பிறகு வந்து அமைச்சர் மேலே எல்லாம் அதே நிலைமை தான், எல்லாரும் அதே கேடு தான். கடற்தொழில்னா ஏன் உதாரணம் தூக்கி எறிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கு உண்மையின்படி இந்தியாவிலேயும் வந்து ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டு கொண்டு போது 2 பகுதி மீனவர்களும் பேசணும், பேசி இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு காணணும். 2 பகுதி அரசாங்கத்தை இது சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தை அதிகாரிகளை வச்சுக்கொண்டு பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும். அப்படியே ஒரு தீர்வு வருமா இருந்தால் முதல் வந்து இழுவமடி தொழில் நிறுத்தப்படணும். எல்லை தாண்டக்கூடாது. எல்லை தாண்டி அப்படி எல்லை தாண்டி நீங்கள் எல்லை தாண்டா தொழில் செய்யணும். அல்லது நீங்கள் கூட இழுவமடித்த தொழிலை 3 மாதமோ 4 மாதமோ 5 மாதமோ இழுவமடி தொழிலை விசப்பட நிறுத்தி பேச்சுவார்த்தை செய்யலாமே தவிர நீங்கள் சும்மா இப்படி தான் ஏற்கனவே 3 முறை பேசி 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 எங்கடையாக நாங்கள் கலைச்சு போனோம். 3 முறை பேசி பேசியெல்லாம் முடிஞ்சது. 4ஆவது ரொம்ப போய் டெல்லியில் போய் ஒப்பந்தம் ஒன்று செய்து ஒப்பந்தமும் எங்கே கிடக்கோ தெரியாது. இவ்வளோ தூசு பிடிச்சி சக்கு பிடிச்சி கரையார் அரிச்சு எங்கே போச்சோ தெரியாது. 2016ஆம் ஆண்டு எடுக்க செய்த ஒப்பந்தம் அது எங்கே கிடக்கோ தெரியாது. அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, எங்களோட கடல் வளம் அழிஞ்சிருக்காது. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு நிலைமை இப்படித்தான் போய்கொண்டிருக்கு. அப்போ இது சம்பந்தமாக எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வாய் திறக்கிறாங்க இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்களை அரசாங்கத்துக்கு எதிரான முறையில் வாய் திறக்க மாட்டாங்க. இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு ஒரு தையிட்டி பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தையிட்டி சம்பந்தமாக போன வருஷம் 2022 12ஆம் மாதம் கடைசியில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கயந்திரன் கேட்கிறார். ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கேட்கிறார்,
தையிட்டியில் வந்து விகாரியை வந்து அகற்ற முடியுமா முடியாது அந்த கதையை கேட்கல. அதே கடத்தொழில் அமைச்சர் உண்மையின்படி ஒரு தயவான முறையில் தாழ்வான முறையில் இந்த பதிலை சொல்லியிருக்கணும். சர்வாதிகார முறையில் இந்த பதில் அது கட்டின விகாரம் இடிக்கலாது அகற்றப்பட மாட்டாது என்று சர்வாதிகார முறையில் துணி எழுப்பின மாதிரி தான் அந்த கதை சொல்லப்பட்டதில்லை. அப்போ அதில் வந்து இருந்த அரசியல்வாதிகள் சரியான ஒரு உண்மையின்படி எங்களது தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் எங்களது சுய உரிமைக்காக போராடுற அரசியல்வாதிகளாக இருந்திருந்தால் உடனே வெளிநடப்பு செய்திருக்கணும். அதில் இவங்க உடனடியாக வெளிநடப்பு செய்திருக்கணும். வெளிநடப்பு வழியில் வந்திருக்கணும். அதில் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதிலே இருந்து வந்து கரவட்டி பகுதியை சேர்ந்தார்கள் ஒரு சிலர் ஒளிம்பி உங்களோட பிரச்சனையை கொண்டு பாராளுமன்றத்தில் கதைக்கும் எங்களோட பிரச்சனை கதை ஏன்னு சொன்னால் எங்கட நிலம் இங்கே பறிபோதும். விகாரி என்ற பேரில் தொல்பொருள் திணைக்களத்தாலையும் விகாரி என்ற பேர்லையும் வந்து எங்களோட நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது. அதை வந்து கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்கால் பாலிமேலில் இந்த கதைக்கூடாது பாலிமேலில் போய் கதைக்க சொல்கிறாங்களும் எங்களோட நாடு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வேலன் சுவாமியை பிழை என்றாங்களும் எங்களோட நாடு தான் இருக்கிறாங்க. வேலன் சுவாமியை கைது கொண்டு போனது வந்து இன்றைக்கு ஒரு ஒரு உண்மையின்படி ஒரு புத்த சாதன புத்த பிக்குவரால் போலீஸுக்கு அடிக்கிறாருன்னு சொன்னால் அவனை இன்றைக்கு கைது செய்து சிறப்படுத்தையில் விட்டுகிறீர்கள். சும்மா போராட்டத்தில் இருக்கிற வேலன் சுவாமியை கைது செய்துட்டு போறீர்கள். அப்போ இதுகளெல்லாம் இப்படி நடக்கல. எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வந்து போராட்டத்தில் வந்து கதைக்கிறது பெருசு இல்லை. உண்மையின்படி சரியான அரசியல் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்று கூடி பார்லிமெண்ட்டை புறக்கணிங்க. உங்களுக்கு பிறகு எதுக்கப்பா பார்லிமெண்ட்டில் போய் என்னத்தை புடுங்குறீர்கள்? நீங்கள் கதைச்சது நிறைவேற்றப்பட்டதா? இல்லை பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் கதைச்சது ஏதாவது ஒன்று தண்ணி நிறைவேற்றப்பட்டதா? என்னத்தை பார்லிமெண்ட்டில் போய் என்னத்தை கதைச்சு கிழிக்கிறீர்கள்? வேற பாடிகள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களது கதிரியலையும் உங்களது தக்க வச்சு கொண்டு நீங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து கையூட்டோட வேண்டிக் கொண்டு நீங்கள் கூட வாழல சும்மா இங்கே வந்து மக்களுக்கு முன்னால் அந்த கதை இந்த கதை வாய் வெட்டி சும்மா எல்லாம் விட்டு போறீர்கள். உண்மையின்படி சரியான ஒரு தமிழ் தேசியத்துக்காக எங்கள் தமிழ் சுயநிதி உரிமைக்காக குரல் கொடுக்குற தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னால் பார்லிமெண்ட்டையும் புறக்கணிக்கணும். புறக்கணிச்சு எல்லாரும் வெளியேறினா தான் அங்கே தெரியும் என்னத்துக்கு போயிடும் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் வெளியேறணும்னு சொன்னால் இதுதான் காரணம். உங்களால் ஏன் செய்ய முடியல? இங்க வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு தடவை குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய பாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வேலன் சுவாமியை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளேயே ஈக பிரச்சனை. அவன் பெருசோ நான் பெருசோ நீ பெருசோன்னு சொல்லி அங்கால தமிழரசு கட்சிகளே அடுத்த பிரச்சனை. அப்போ நீங்களும் மக்களது பிரச்சனை தீர்க்க போறீங்க. நீங்கள் உங்களோட கதிரையை தக்க வைக்கிறதுக்கும் அங்கால அரசாங்கத்தோட சேர்ந்து வேண்டி போட்டு நீங்கள் இங்கே ஒரு கதை அங்கே ஒரு கதையை கதைக்கிறது தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களது மக்கள் இன்றைக்கு உண்மையாக தையிட்டி போராட்டம் பண்ணாலும் சரி எங்கள் இந்த செம்மணி போராட்டம் பண்ணாலும் சரி இன்றைக்கு ஒரு மக்கள் போராட்டமாக அது மாறி இன்றைக்கு எவ்வளவு எழுச்சியை கொண்டு வருது. இந்த போராட்டங்களில் உண்மையாக முன்னெடுக்கணும்னு சொன்னால் பழைய பல்கலைக்கழக மாணவர்கள் பழைய போராளி அறிஞ்சிருக்கிற புத்திஜீவிகள் அப்படி பொது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு பிறகு ஒரு நடைமுறையில் என்ன செய்யணும் எப்படி போகணும் என்று சொல்லி அதை ஒரு கதைச்சி பேசி ஒரு முடிவெடுத்து உண்மையின்படி எங்களுக்கு தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் போராடலாம். இவங்களை நம்பி கொண்டிருந்தால் நாங்கள் நாயிலும் விட கேவலமாக தான் போகும். நான் எத்தனையோ தரம் எத்தனையோ அந்த ஊடகத்தில் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் நாங்கள் குண்டி மண்ணை தட்டி கொண்டு வேற இடத்தை பார்த்து ஓட வேண்டி தரம் என்று சொல்லி இன்றைக்கு அதே கட்டத்தான் வந்து கொண்டு இருக்கு. முக்காவாசியும் வந்துடுது. உங்களால் என்ன செய்ய முடியுது? ஏதாவது ஒன்றை நிறுத்த முடிஞ்சுதான்? உங்களால் என்ன செய்த இன்றைக்கு இந்த யுத்தம் முடிஞ்சு 16 வருஷம் முடிஞ்சு 17 வருஷம் துவங்கிட்டுது. இன்றைக்கு வடக்கு மாகாணம் எங்க வந்து புனரமைக்கப்பட்டது? இன்றைக்கு வடக்கு மாகாணம் வட மாகாணமான சரி கிழக்கு மாகாணத்தில் என்ன செய்வாங்க என்ன தெரியல. முதல் வடக்க பொறுத்தவரையில் இன்றைக்கு என்ன உண்மையின்படி இன்றைக்கு காங்கேசுந்தர சீமை இருக்குது, மயிலட்டி கசாஸ் ஆஸ்பத்திரி இருந்தது, அடுத்த அங்கால அலுமினிய கொம்பனி இருக்குது, இங்கால இந்த உப்பளம் அங்கால ரசாயன தொழிற்சாலை இதெல்லாம் இருந்தது. ஏன் அதுகளை உங்களால் புனரமைக்க முடியல? ஏனென்றால் தமிழன் முன்னுக்கு வந்துடுவான். இன்றைக்கு காங்கிரஸ் முறை காவலை திருத்தி கப்பல் வருமா இருந்தால் தமிழன் முன்னுக்கு வந்துடுவான். பொருளாதாரத்தால் இன்றைக்கு நாங்கள் கையோங்கிடுவோம். இதுதான் காரணம். அப்போ அவங்க திட்டமிட்டபடியே அவங்க காரணத்துக்கு விடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கீழாலே ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள். இல்லை நீங்களுடைய 16 வருஷமாச்சு என்னத்தை கண்டனீங்கள், என்ன செய்த நீங்கள், உங்களால் என்ன செய்ய முடிஞ்சது? ஒன்றுமே இல்லை.
கடத்தொழில் கடத்தொழில் அப்படி, விவசாயம் அப்படி, வடமாகாணம் புனரமைப்பு இல்லாமல் வடமாகாணம் தாழ்ந்து கொண்டு போதும், எல்லாத்தாலையும் நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிடிபட்ட காணிகளை எல்லா வார ஜனாதிபதி எல்லாம் மிருதம் பண்றாங்க. எந்த காணியை விட்டவங்க? ஏதோ மைந்தா இருக்கைகள் ஒரு கொஞ்சம் காணியை விட்டாங்க ஒரு சைட்டால, எங்க ஒரு கொஞ்சம் தான் விட்டது. மற்ற நாங்க இன்றைக்கு பலாலி வந்து ராணுவ குடியிருப்பு, அதுலேயே அங்கே போட்டு கிடக்கு மேலே, இதுல மேலும் அந்த மலையில கிடக்கு ராணுவ குடியிருப்பு. இன்றைக்கு மக்கள் இந்த காணியெல்லாம் சூறையாடப்பட்டு இன்றைக்கு விவசாயம் சொல்றாங்க, அதுக்கு சகலம் செய்யப்படுது. உங்களை என்ன செய்ய முடியும்? இந்த அரசியல்வாதிகளால் என்ன செய்ய முடியும்? உங்களை இந்த புடுங்கின தீர்த்தவை ஆடிக்கொண்டு நீங்கள் அதான் ஒரு பழமொழி ஒன்று போலீஸ் செய்ய இல்லாட்டி சேர்த்த மடி என்று செய்ய இல்லாட்டி விட்டுட்டு வெளியில் போங்க. அவன் வெக்கம் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிறீர்கள். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. துறையாரையா போட்டு இழுத்து போட்டு அடிச்சு உங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணி ஈஓவில் அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, இவன் பெருசு, அவன் பெருசு, கேவலமாக போய்க்கு. தான் எங்களுக்கு தமிழ் தேசியம் செத்து போச்சு, சுயநிர்ணயம் இல்லாமல் போச்சு. ஆனால் இதில் வந்து எங்கள் இந்த டயஸ்போராக்கள்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் அவதான் இன்னும் ஒழுங்கான முறையில் ஒரு கட்டமைப்பாக அங்கே இருந்து கொண்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகுப்பு போடும். தயவு செய்து எல்லாரையும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட மக்களிலிருந்து புலம்பெயர் மக்களை எல்லாரையும் தான் தயவுத்தான் கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக வடக்கு கிழக்கில் ஒரு உண்மையாக ஒரு கட்டமைப்பு அமைச்சு அந்த கட்டமைப்புகளால் எங்கள் இந்த சுயநிர்ணய தமிழ் தேசியத்துக்காக போராடினால் சரியே தவிர இப்படியே போகமா இருந்தால் கட்டாயம் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்து நாங்கள் நடுக்கடலில் போய் நிற்க வேண்டிய நட்டம் பெறும். இன்றைக்கு கன்னியாக எடுத்து பாருங்க, திருவிழாவில் கன்னியாக எடுத்து பாருங்க, மட்டக்கிழப்பில் மேய்ச்சல் தரைஞ்சால் குறுந்தூர் மேலே வெடுக்கிறார். இப்படி எங்கே என்ன எல்லாம் தான் போய்கொண்டே இருக்கு பாருங்க. ஆனால் தமிழ் கோயில்கள் இடிக்கப்படுது, ஆனால் விகாரிகள் இடிக்கலாதான். அன்றைக்கு அதில் நயினாதிவு பிஆரியான் தேரர் வந்து சொன்னார், அவர் உண்மையான்படி எங்கள் மக்களுக்காக எல்லாம் நல்லதான் கழிச்சவர். அது செய்தது பிள்ளை, அது செய்திருக்க கூடாது. ஆனால் கட்டியாச்சு, கட்டினால் இனிமேல் அதை இடிக்கலாது. அதுக்குரிய காணியை நீங்கள் விட்டு தந்தால் நாங்கள் அதுக்குரிய காணியை வேறு இடத்துல தருவதாக அவர் கூறுறார். அப்போ இன்றைக்கு கட்டி போட்டு இடிக்கலான்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் கட்டி போட்டு மக்கள் இல்லாத இடங்களில் விகாரில கட்டி போட்டு புறம் இடிக்கலான்னா இப்படித்தான் போகுது எங்கள் இடம். என்னவோ எங்கள் இந்த மக்களும் புலம்பெயர் மக்களும் நீங்கள் சிந்தியுங்கோ. நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடல் முற்றாக அழிக்கப்பட்டுட்டது, கடலில் வளமே இல்லை, முற்றாக அழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு இன்றைக்கு சட்டவிரோதமான சூழலுக்கு தான் இன்றைக்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு இந்த உள்ளூர் தோழர், இந்த சுருக்கு வேலைகள், டைனமெட்டுகள், இந்த தங்கூசி வேலைகள் எல்லாம் நிப்பாட்டிப்பட்டு தடை செய்யப்பட்டு நிப்பாட்டுப்படுதோ, ஏதாவது நிப்பாட்டாதான் எங்களோட மக்கள் ஏதாவது கொஞ்சம் தன்னும் வாழ்வாரத்தில் முன்னுக்கு வரலாம். இல்லையென்று சொன்னால் எங்கள் இந்த கடத்தொழில் எல்லாரையும் விட்டுட்டு நாங்கள் வேறு வேலைக்கு போகணும். இந்த ஆளுங்கட்சியோடு சேர்ந்திருக்கிறார்கள், அது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது அவைக்கு வால் பிடிக்கிற ஆக்களாக இருக்கலாம். உங்களால் முடிஞ்சால், உங்களால் ஏழுமாண்டால், உங்களுக்கு தென்பு இருந்தால், உங்களுக்கு சூடு சுரண ரோசமான இருந்தால் ஆளுங்கட்சியோடு இருந்து கொண்டு செய்வீங்கோ. தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் இங்கே நிறுத்துங்கோ. இந்திய நிறுவப்பட வேற எல்லா தாண்டாமல் நடத்துவதை நிறுத்துங்கோ. இதுகளை உங்களால் செய்யலுமா? உங்களுக்கு எங்களது இடங்கள் விகாரிகள் அமைக்கப்படுது, இடங்கள் காணிகள் பறிபடப்போம், அதுக்காக குரலை கொடுப்போம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காதீங்கோ. எங்கள் இந்த மக்களும் சிந்தித்து செயற்படுங்கோ. புலம்பெயர்ந்த மக்களும் இதோட சிந்திச்சு ஏதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு நீங்கள் நான் வழிவகுக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.